ஆன்மீக சுடரொளி அன்பர்களுக்கு வணக்கம். 2025 ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு நாள் எந்த நாளில் வந்திருக்கு? ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், ஆடி பெருக்கு அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்து அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இந்த வருடம் ஆடி பெருக்கானது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஆடிப்பெருக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் வழிபாடு செய்கிறதுல. பொங்கி வருகின்ற காவேரி தாயை வரவேற்கும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் அந்த நாளில் தான் அவங்களுடைய தாலிக்கொடியை பிரித்து புது தாலி கயிறை அணிஞ்சிக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய கணவருடைய ஆயுள் பாக்கியம் பெருகும் அப்படின்னு பல காலங்களாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்லாவே மேலோங்கி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இன்னை வரைக்குமே நிறைய பேர் நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதிதாக தொடங்கக்கூடிய தொழிலையும் புதிதாக செய்யக்கூடிய வேலையும் ஃபஸ்ட்டு தொடங்குகிறோம். அது நமக்கு கடவுளுடைய அனுகிரகத்தோடு நல்லாவே வந்துடும். பொதுவாக ஆடி மாதத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம் மாதிரியான நல்ல விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் தாலி கயிறு மாற்றுவது மற்றும் சில வீடுகளில் வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறத கூட இந்த ஆடி பெருக்கில் செய்வாங்க. அதே போல் தொழில் தொடங்குறதையும் இந்த ஆடி பெருக்கில் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பெருக்கில் நம்ம வீட்டிற்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால தான் எப்போவுமே ஆடி பெருக்கு அன்று நம்ம வீட்டில் எந்த ஒரு தானியமும் எந்த ஒரு பொருளுமே குறைவில்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக அன்றைக்கி தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருளும் குறைவில்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. கரெக்டாக ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் போய் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நிறைய பேர் தங்கம் வாங்கினா பெருகும், வெள்ளி வாங்கினா பெருகும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே தங்கம் வாங்கினா பெருகும், வெள்ளி வாங்கினா பெருகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாத்தியமான விஷயம் கிடையாது. எல்லாராலையும் தங்கத்தை வாங்கி நம்ம அம்பால வழிபாடு செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை முழுமையாக பெற்றுத்தரும் அந்த பொருட்களை இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி வீட்டில் நிரப்பிக்கலாம். முதல்ல கிச்சனில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, புளி, வத்தல் இதெல்லாம் குறையாமல் அன்றைய தினம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால், தயிர், சர்க்கரை, உப்பு, முக்கியமாக உப்பு அன்னைக்கு நீங்கள் வாங்குறது மகாலட்சுமி கடாட்சத்தை ரொம்பவே பெருசாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தங்கம் வாங்கி தான் மகாலட்சுமி கடாட்சத்தை பெறணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தாலும் நிச்சயமாக அதன் விளைவாக குடும்பம் நல்ல மேன்மைக்கு வரும். நீங்கள் வாங்கி வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே வாங்கி வைத்த பொருள் குறையாமல் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. அடுத்ததாக அன்னைக்கு தாலி கயிறு மாற்ற போகிறோம், மாங்கல்ய சரடு மாற்ற போகிறோம் அப்படின்னக்கூடியவங்க எல்லாருமே மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது, பழசாயிடுச்சு, மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆடி பெருக்கு அன்று மாற்றிக்கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தாலி சரடை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி காலை 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அந்த 2 நேரத்தையும் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நல்ல நேரம் எல்லாமே மதிய நேரத்திற்கு பிறகு தான் இருக்குது. ஏன்னா இந்த தாலி சரடு மாற்றக்கூடிய அந்த வைபவம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏறு பொழுதில் தான் இருக்கணும். மதியத்திற்கு மேலாக நீங்கள் தாலி சரடை கழட்டி மாற்றுறதுங்கிறது அவ்வளவு நல்ல பலன் கொடுக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்திலே நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் கூட தான் இருக்காங்க அப்படின்னா அவர் கைகளாலேயே நீங்கள் புது தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த தாலி சரடை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை தாலி சரடு இப்போ தான் மாற்றினது, புதுசாக தான் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் மாற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த தாலி சரடை நல்லா கழுவிட்டு அதையே நீங்கள் அணிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஆடி பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் உங்களுடைய தாலி கயிற்றில்
மஞ்சள் குங்குமம் வைத்து அம்பாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடிப்பெருக்கு அன்று காலையில் நம்ம வீட்டில் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு பம்ப், அடி பம்பாக இருக்கட்டும், இல்லை தண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து எது வழியாக வருதோ அதற்கு ஒரு சின்ன குங்கும பொட்டு வச்சு அதை வந்து தெய்வமாக பாவித்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்வெல் கிணறாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பெரிய கிணறு தான் இருக்குது அப்படின்னா அந்த கிணறையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்க. அன்னைக்கு நீங்கள் தண்ணீருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக வந்து இருக்குது. அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புனித நீராடல் அப்படிங்கிறது மேலும் புண்ணியம் சேர்க்கும். எல்லாராலையும் புனித நீராட முடியாது அப்படின்னக்கூடியவங்க வீட்டில் ஏதாச்சும் புனித தீர்த்தங்கள் இருக்குது, ராமேஸ்வர தீர்த்தமோ கங்கா தீர்த்தமோ காவேரி தீர்த்தமோ ஏதோ ஒரு தீர்த்தம் இருக்குன்னா அதை வந்து உங்கள் மேலே தெளிச்சிக்கலாம். இது ஒரு புனித தீர்த்தமாடின பலனை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அடுத்ததாக தெய்வத்திற்கு, அதாவது ஆடிப்பெருக்கு அன்று அம்பாளுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருட்கள், உங்களால் வந்து சித்திரான்னங்கள் செய்ய முடியும்னா அதை வந்து செய்யலாம், அல்லது வடை பாயாசம் மட்டும் வந்து செய்து வைக்கலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியலன்னா வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்தாவது உங்களுக்கு எத்தனை பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாம் வைத்து நெய்வேத்தியமாக வைத்து பூஜையை நிறைவு செய்யலாம். இந்த ஆடிப்பெருக்கு அன்று மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்வில் மேல்மேலும் நன்மைகள் பெருகும், அவர்களுடைய குடும்பம் மேன்மைக்கு வரும். இவ்வளவு நாள் நீங்கள் செய்யலை அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் வந்து இதை வந்து முயற்சி பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே செய்துக்கிட்டு தான் வரீங்க அப்படின்னா இந்த வருடமும் சேர்த்து பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பம் மேன்மைக்கு வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.